Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. நமது நம்பிக்கை மாத இதழின் புரவலர்களாக சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், மயிலை பாரதிய வித்யா பவன் ஆகிய அமைப்புகள் கைகோர்த்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நிகழ்த்தி வருகிற மாறும் யுகங்கள் மாறும் முகங்கள் என்கிற தலைப்பிலான தொடர் நிகழ்ச்சிகளின் மே மாத அமர்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைக்கு மேடையில் ஒரு புதிய கூட்டணி என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னால் இது கூட்டணிகளுடைய காலம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டணி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மாற்றங்கள் என்பவை தனி மனிதர்களால் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் தத்துவங்களாக வடிவம் பெறுபவை. Initiated by individuals, institutionalized as philosophies and concepts என்று சொல்லலாம். எனவே கருதுகோள்களை சில தனி மனிதர்கள் முன்னெடுக்கிறார்கள். காலங்காலமாக நிலை பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது என்று யாரோ ஒருவர் ஒரு இடத்தில் முடிவெடுக்கிறார். அப்படி இரண்டு முத்திரை மனிதர்களை இந்த மன்றம் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறது. ஒருவர் இன்றைக்கு நம் மத்தியிலே நல்லோர் விருது பெற இருக்கிற தொழிலதிபர், வரதராஜா குழுமங்களினுடைய தலைவராகவும் முதன்மை இயக்குநராகவும் வழங்கக்கூடிய திரு விவேகானந்தன் அவர்கள். அவர் என்ன மாற்றங்களை முன்னெடுத்திருக்கிறார் என்பதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். இன்றைய சிறப்புரையாளராக தமிழகத்தின் தலை சிறந்த மாவட்ட ஆட்சியர் என்ற விருதினை பெற்ற, இன்ன பல பெரும் விருதுகளால் நிர்வாகத்துறையில் பல மகத்தான மாற்றங்களை முன்னெடுத்து செல்கிற டாக்டர் சந்தோஷ் பாபு IAS அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இருவருமே நான் முன்னர் சொன்னது போல காலங்காலமாய் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தில் சில மாற்றங்களை செய்பவர்கள். மனிதன் வேளாண்மை என்கின்ற ஒன்றை கண்டறிந்த நாள் முதல் அவன் உணவினுடைய அத்தியாவசியமான பகுதியாக அரிசி இருக்கிறது. அந்த அரிசியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற போது அது வெறும் ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அதில் சில முனைகள் குவிக்கப்படுகிற போது அதற்கென்று ஒரு வடிவம் தந்து, அதற்கென்று ஒரு பெயர் அமைத்து, அதற்கென்று ஒரு விநியோக ஒழுங்குமுறை தேசமெங்கும் வரையறுக்கப்படுகிற போது அது ஒரு பிராண்டாக மாறுகிறது. ப்ராடக்ட், அதனுடைய டிரான்சிஷன் வந்து ஒரு பிராண்ட்.
இது பெரும்பாலும் இந்த நாட்டில் யாராலும் யோசிக்கப்படாத ஒரு பிரதேசமாக, ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த ப்ராடக்ட் டு பிராண்ட் என்கிற அந்த டிரான்சிஷனை அரிசி என்கிற அத்தியாவசிய பொருளுக்கு தந்தவர் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய திரு விவேகானந்தன் அவர்கள். இன்றைக்கு அவர் நல்லோர் விருது பெறுவதற்காக வந்திருக்கிறார். எனக்கு என்னவோ அவருக்கு தருவதனால நல்லோர் விருது நீங்கள் நெல்லோர் விருதுன்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. இட் வில் பி மோர் அப்ராப்ரியேட். அதே மாதிரி நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் சந்தோஷ் பாபு IAS அவர்கள், நமக்கு தெரியும் சோழர்கள் காலத்தில் இருந்து நிர்வாக முறை கட்டமைப்பு என்பது ஒன்று இருந்து கொண்டே வருகிறது. அதில் ஒரு பெரிய புதுமையை செய்தவராக டாக்டர் சந்தோஷ் பாபு IAS அவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்கள், தலைமை பண்புள்ளவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் உருவாகலாம். அடிப்படையில் அவர் ஒரு மருத்துவர். திருவனந்தபுரத்தில் மருத்துவ கல்வி படித்துவிட்டு லண்டன், சிங்கப்பூர், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச கல்வி மையங்களில் சிறப்பு பட்டம் பெற்று, அவருடைய எல்லாருக்குமே ஒரு கோட்பாடு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ் போனோம்னா, இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அது நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, தனி மனிதர்களுக்கும் தேவை. டாக்டர் சந்தோஷ் பாபு IAS அவரிடத்தில் அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று ஒன்றை அவர் பிரகடனம் செய்திருக்கிறார். அவர் அதில் சொல்லுகிறார், நேர்மை, வெளிப்படைத்தன்மை இரண்டும் கலந்து ப்ராக்ரசிவ் திங்கிங், ஒரு மேம்பாட்டு சிந்தனைகளோடு நிர்வாகவியல் சார்ந்தவர்கள் முயலுகிற போது இந்த தேசம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்பதை தன்னுடைய வாழ்க்கை கோட்பாடாக வகுத்து கொண்டு அதை நோக்கி சென்று கொண்டிருப்பவராக திகழ்கிறார். அவர் பல்வேறு விருதுகளை பெற்றவராக விளங்குகிறார். தமிழகத்தின் பெருமை என்கிற விருதினை 2007 ஆண்டில் அவருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வழங்கி சிறப்பித்தது. டாப் 10 பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்கிற விருதினை அவருக்கு ஆனந்த விகடன் இதழ் அளித்து அவரை பெருமைப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக குழந்தை தொழிலாளர்கள் என்கிற நிலையை மாற்றுவதில் மிகப்பெரிய முன்னெடுப்பை கொண்டு சென்ற தமிழகத்தின் தலைசிறந்த மாவட்ட ஆட்சியர் என்ற பெருமையினை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி தமிழர்களுடைய அடையாளமாக அரிசி திகழ்கிறதோ அதுபோல தமிழர்களுடைய அடையாளமாக திகழ்கிற கைவினைப் பொருட்களினுடைய களஞ்சியமாக திகழ்கிற தமிழக அரசினுடைய பூம்புகார் நிறுவனத்தினுடைய தலைவராக, நிர்வாக இயக்குநராக இருந்து தொல்பொருள் கலை அழகு மிக்க பொருட்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற ஒரு அருமையான பணிக்கு அவர்கள் தலைமை எடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சிறந்த சுய முன்னேற்ற சிந்தனையாளர், ஒரு ஒரிஜினல் திங்கர் என்று சொல்லக்கூடிய முறையில் தன்னுடைய சிந்தனை சார்ந்த பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு அவர் வழங்கி வருகிறார்கள். எனவே இந்த இரண்டு பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிப்பதால் இந்த விழா மேலும் பெருமை கொள்கிறது. இந்த விழாவினுடைய முதல் அங்கமாக நம்முடைய அபிராமி பிராண்ட் என்கிற ஒரு அருமையான பங்களிப்பினை சமூகத்துக்கு தருகிற திரு விவேகானந்தன் அவர்கள், அவர் இன்றைக்கு தென்னிந்தியா முழுக்க அவர்களுடைய செயின் ஆஃப் ஷாப்ஸ் இருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த பிராண்டிங்கை தங்கள் தோள்களில் சுமந்து மக்கள் மத்தியில் சேர்க்கிறார்கள். இந்த புதிய முன்னெடுப்புக்காக, இன்னோவேஷன் இன் இண்டஸ்ட்ரி, அதற்காக அவருக்கு நல்லோர் விருதினை மதிப்பிற்குரிய திரு முரளி அவர்களும் டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களும் சேர்ந்து இப்பொழுது வழங்குகிறார்கள். இப்பொழுது விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சந்தோஷ் பாபு IAS அவர்களுக்கு திரு முரளி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஎஸ் அவருடைய தேதியை பெறுவது ஒரு பெரிய வேலைதான். சிம்மசப்பரம் மாதிரி வெரி பிஸி ஆஃபீஸர். அதில் பெரிய பங்களிப்பு வழங்கியவர் நம்முடைய இன்னோவேட்டிவ் சர்வீசஸ் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய எந்த மூலைக்கு போனாலும் அவரை தொடர்ந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி அவர் இருந்து நீங்கள் அவரை மேட் ஷுவர் தட் அவர் சீஃப் கெஸ்ட் இஸ் ஹியர் டுடே. அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு விவேகானந்தன் அவர்கள் சில நிமிடங்கள் ஏற்புரை வழங்குகிறார். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். என்னுடைய முதல் கண்ணான நன்றியை நம்ம கிருஷ்ணா ஸ்வீட் முரளி சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த அண்ணன் முரளி சாருக்கு ரொம்ப 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 நன்றி. என்னுடைய கைடன்ஸ் நிறைய பண்ணக்கூடிய ஒருத்தர் எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். சொல்லுவாங்க பொதுவாக எல்லாரையும் அவர் சாரை அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுவார், என்கிட்ட என்னால் பண உதவிக்கு செய்ய முடியாது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக உனக்கு ஒரு பிளெஸிங்ஸ் அண்டு இது நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அது என்கிட்ட நீ அது விட்டு எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய உபதேசங்கள் செய்வார். முதல் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ முத்தையா சார் அவர்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கார் சார். இந்த ஒரு சபையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நமது நம்பிக்கை பத்திரிகை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி சார் நம்ம சந்தோஷ்குமார் சாருக்கும் உங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த இங்கே கூடி வந்த அனைவருக்கும் நன்றி. மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மாற்றத்தை நோக்கி மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற ஒரு தத்துவத்தை நம்ம எடுத்ததுனால எந்த அளவுக்கு நம்ம முன்னே வர முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம். நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு அரிசி சப்ளை பண்ணியிருக்கிறேன். அவருடைய ஆஃபீஸில் உள்ள கூட ரவி சார் எல்லாம் அங்கே இருக்காருல, அவங்களுக்குலாம் அரிசி சப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு அரிசி வியாபாரத்தில் சாதாரண லெவல் இருக்கிற விஷயத்த இன்றைக்கி மாற்றம்ன்ற ஒரு பிராண்ட் எடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம உழைப்பு போடும்போது இன்றைக்கி ரெகக்னேஷனாக இங்கே அண்ணன் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறன்ற லெவலுக்கு போகுதுன்னா அதுக்கு ஒரு மாற்றம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுனால தான் கிடைக்குது இன்றைக்கி. ஸோ அரிசியை பிராண்டாக பண்ணும்போது அரிசி ஒரு பொருள், ஒரு கமாடிட்டி. அது எல்லாருமே சொல்லுவாங்க கமாடிட்டி, அதுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குங்க. அந்த சேலஞ்சை பீட் அவுட் பண்ணுறதுன்னும் போது எல்லாருமே கஷ்டப்படுறோம். அரிசியை எப்படி பிராண்டாக பண்ண முடியும்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நடக்குமான்னு கேட்டாங்க என்கிட்ட. அரிசியை பிராண்ட் பண்ணும்போது ஒன்றே மட்டும் தான் நாங்கள் நம்பினோம். நாங்கன்ற சென்ஸ் எங்களுடைய டீமுக்கு நான் சொன்னது அவங்களும் நம்பினாங்க. எங்களை நம்பி எல்லாருமே வந்தாங்க. நம்பும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னோம். அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி பால் எப்படி விட்டதுன்னா வீட்டில் மாடு வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு ஒரு சைக்கிள் எடுத்துன்னு பாலை எடுத்துகிட்டு வித்துட்டுருவாங்க. பெல் அடித்து சைக்கிளை வித்துட்ருப்பாங்க. அந்த மாறுதல் ஆச்சு. பேக்கெட் பால் ஆச்சு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அப்பயே ஆவின்னு வந்துருச்சு. வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்துட்டு இருந்தது. மாறுதல் சேஞ்ச் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருப்பு மல்லிக்கடையில் பார்த்தீங்கன்னா பொட்டலம் கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு டைமில். அந்த மாதிரி இருந்த மாறுதல் பார்த்தீங்கன்னா பிராண்டுன்ற ஒரு உருவகம் எடுத்தது. ஒவ்வொரு உதாரணமும் எடுத்துக்கலாம். மாற்றம் பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதல்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அரிசியை பிராண்டாக மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அது ஃபேமிலியில் சொன்னோம், ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மாற்றம் எந்த அளவுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்குங்கன்னா இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் மாற்றம் அரிசியில் மட்டும் இல்லை, உலகமே மாற்றமாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போய் இன்றைக்கி ஸ்விக்கின்ற ஒரு ஆப்பில் உட்காந்த இடத்துல வித்தவுட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்தாமல் எல்லாத்தையும் நம்ம கை கலக்கில் கொண்டு வந்துட்டாங்க. ஊபர் கார் இதுவும் அவங்க எந்த கார் முன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓன் பண்ணணும். ஒரு டாக்ஸி நடத்துகிறாங்கன்னா எல்லாருமே கார் வச்சுட்டா தான் டாக்ஸி நடத்த முடியுன்ற சூழ்நிலை போய் காரே இல்லை. ஊபர்ன்ற கம்பெனிக்கும் ஓலான்ற கம்பெனிக்கு ஒரு கார் கூட இல்லை. பட் இன்றைக்கி சென்னையில் ஒரு 1000 கார் ரன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுமே டெக்னாலஜி, அதே மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம சொல்லலாம். யாரெல்லாம் மாற்றத்தை அடாப்ட் பண்ணுறாங்களோ மாற்றம் எல்லாருமே வின் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அரிசியில் மாற்றம்ன்றதை நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த மாற்றம்ன்றது என்ன மாற்றம்னா மெத்தட் ஆஃப் பையிங், கன்சியூமருக்கு என்ன தேவை, அரிசியில் என்ன தரலாம், பாரம்பரிய அரிசியை திருப்பி முன்னாடி இது கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ பாரம்பரிய அரிசி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். நிறைய கைடன்ஸ் சாரும் கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய கைடன்ஸ் சார் கிட்டலாம் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட் முரளி சார் கூட போனோம்னா நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நிறைய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியாவில் வந்துடுவோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யும் போது நம்மளை பிலீவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த பிலீஃப் அதை ஒரு ஐடியாவாக ஒருத்தவங்களை நமக்கு கைட் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அதனால் மாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பிலீஃப் தாங்க நம்முடைய மாற்றத்துக்கு ஒரு மேஜர் ஒரு காரணம். நம்ம பிலீவில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம்னா அரிசி ஒரு கமாடிட்டியில் எனக்கு பார்த்தீங்கன்னா 10,000 பிராண்ட் இருக்கிற இடத்துலேருந்து நம்பர் 1 ஸ்டேட்டஸ்க்கு வந்தோம். அதுக்கு மாற்றமும் அந்த திங்கிங்கும் அதனுடைய உழைப்பும் போட்டோம்னா இன்னைக்கு எது வேணாலும் சாதிக்க முடியும். அதனால் அதை நோக்கி போகலாம். எங்களுக்கு வாய்ப்பு அளித்த கிருஷ்ணா ஸ்வீட் அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். விவேகானந்தன் அவர்கள் பேசுகிற போது ஒரு விஷயம் சொன்னார். அவர் முரளி சாரோட ஆஃபீஸ்க்கு போனால் எங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அதை உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அவர் ஆஃபீஸ்க்கு யார் போனாலும்
அவங்கவுங்க துறைக்கான கைடன்ஸ் விட்டுன்னு கிடைக்கும். ஒரு கர்நாடக சங்கீத பாடகர் போனால் அது எப்படி ஜனரஞ்சகமாக எப்படி செயல்படுறது அப்படின்னு அவர் சில டிப்ஸ் கொடுப்பாரு. எங்களை மாதிரி எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் போனால் நாங்கள் அதை இன்னும் எப்படி நல்லா டெலிவரி பண்ணலாங்கிறதுக்கு அவரோட இன்புட்ஸ் தருவார். ஸோ அவர் எல்லாவற்றுக்குமான ஒரு மனிதன் முன்னால் நிமிர்ந்து நிற்கிறான்னா அவனுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லா துறைக்கும் ஒரு முதுகெலும்பாக முரளி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரெஜிஸ்டர் திஸ். நம்முடைய விவேகானந்தர் ரொம்ப சுருக்கமாகவும் அதே நேரம் ஷார்ப்பாகவும் அவருடைய ஏற்புரையை நமக்கு வழங்கி இருக்கிறார். வி விஷ் யூ ஆல் சக்ஸஸ் சார். இன்னும் பல பெரிய பெரிய விருதுகள் தேசிய அளவில் சர்வதேச அளவில் நீங்கள் தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. அதுக்கு அபிராமி உங்களுக்கு துணை இருப்பாள் எங்களோட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் இன்றைக்கி அவர் எடுத்திருக்கிற தலைப்பு நிர்வாகத்துறையில் மாற்றங்கள், எப்படியெல்லாம் இந்த ப்ராசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே உரையாற்றுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்கள பெற்றோர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருக்கும், பிகாஸ் இட்ஸ் a Sunday today, all the seats are almost full. நான் ரொம்ப மதிக்கக்கூடிய the most respected, one of the persons I respect most on this earth is முரளி சார். அவங்களுக்கும் நமது நம்பிக்கை ஆசிரியர் திரு முத்தையா அவர்களுக்கும், நல்லூர் விருது பெற்ற திரு விவேகானந்த அவர்களுக்கும், இங்கே பேச அழைத்த திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய காலை வணக்கம். நான் உங்களுக்காக பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி. ஏனென்றால் நான் காலையில் ஃப்ரம் மூகாம்பிகை டெம்பிள் நானும் ஒய்ஃபும் இப்போ 8 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 9 மணிக்கு வந்துச்சு. நேரே என்னோடய ஆஃபீஸில் வந்து வாஷ் பண்ணி ட்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் பிகாஸ் ஒரு சண்டே அது நம்மளெல்லாம் ஒரு எதிர்பார்த்து பொழுதுபோக்காக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தினத்தில் நீங்கள் எல்லாம் வந்து இங்கே கலந்து கொண்டதுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சி. ஐ ஹேவ் டு கிவ் வேல்யூ டு யுவர் டைம். ஐ வேல்யூ மை டைம். உங்களோட டைமுக்கும் அந்த வேல்யூ இருக்கேன். அந்த பிக்கஸ்ட் அசெட் உங்களுக்கும் எனக்கும் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு பெகருக்கும் பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கும் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. அந்த 24 மணி நேரம் எப்படி நம்ம பயன்படுத்தும், அதே அக்கார்டிங் டு தேட் ஒன்லி அவர் லைஃப் வில் ப்ரொசீட். So time is of essence. That's why I'm very particular. I was very particular that I should reach. I was praying to God, Mugambige, please allow me to reach before 10:30 so that I can be on time. So Goddess Mugambige was with me. I'm very blessed today, sir. Thank you for. அரசாங்கத்தில் நீங்கள் எத்தனை பேர் அரசாங்கத்தில் இருக்கேன் இருந்தவர் இருக்கேன்? 1 2 3 நிறைய பேர் அரசாங்கத்தில் இருந்திருக்கேன். அரசாங்கத்துக்கு கூட டிரான்சாக்ஷன்ஸ் யூ வுட் ஹவ் கான் டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இல்லையா? இப்படி தானே இருக்கும். நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருக்கேன், பியூரோக்ரஸி இருக்கேன், நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கேன், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கேன். அதெல்லாம் கம்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும். இன்றைக்கி வா, நாளைக்கு வாங்க, மறுநாள் வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஓவர்லேப் இருக்கும். ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவுடேட்டட். இன்ஃபேக்ட் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் படி தானே இந்த கவர்மெண்ட் ஓடிட்டுருக்கேன். செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் மேனுவல் இதெல்லாம் 1940s 1930s உருவாக்கப்பட்டது. இன்னும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரவில்லை. தென் கடைசியில் ஒரு ஹராஸ்டு சிட்டிசன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டில் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஓட்டிகிட்ருக்கேன் இல்லையா? இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? அதில் நிறைய கோப்புகள் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் போயால், ஒரு ஆஃபீஸர் முன்னாடி போய் ஆஃபீஸரை பார்க்க முடியாது. He'll be sitting in front of a large number of files, isn't it? ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும், ரொம்ப டென்ஸாக இருக்கும். எப்போ ஹாப்பியாக இருந்து நான் பார்த்தது கிடையாது. மெனி ஆஃபீஸர்ஸ், ரைட் ஃப்ரம் வில்லேஜ் ஆஃபீஸர் டு IAS ஆஃபீஸர், யாரை பார்த்தாலும் ரொம்ப டென்ஸாக இருக்கும். இதுக்கு இவ்வளோ டென்ஷன் எனக்கு தெரியாது. பட் இந்த கோப்புகள் தானே இந்த டென்ஷனுக்கு காரணம். அதே மாதிரி எல்லாரும் டைமில் வர்றதில்லை. யூஸ்வலி ப்ரைவேட் செக்டரில் யூ ஹேவ் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம். கரெக்டாக நீங்கள் வந்து சேரணும், ஈவினிங் கரெக்டாக போகணும். பட் நம்ம ஆஃபீஸில் கரெக்டாக தான் அவ்வளோ இப்போ வந்துட்டுருக்கேன். நிறைய பயோமெட்ரிக் சிஸ்டம் எல்லாம் வந்துட்டுருக்கிறதுனால வந்துட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பீப்புள் கிடைக்கிறதுலாம் சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு மீ, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்
அது ஒன் ஆஃப் த தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாஃப் இருக்கேன், வேர்ல்ட் கிளாஸ் எம்ப்ளாயிஸ் இருக்கேன். அவங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் லீடர்ஷிப் நம்ம கொடுக்குறதோ உண்டோ அந்த கொஸ்டின். ஸோ நல்ல ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேர்ல்ட் கிளாஸ் லீடர்ஷிப் கொடுத்தால் we can do very well. பட் நம்ம அந்த மாதிரி கொடுக்கறது உண்டோ என்று நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்போவும் எங்கேயோ போயாச்சு. ஸோ ஐ வாஸ் சேயிங் ஆல்வேஸ் ஆன் டைம், நாட் ஆன் டைம், ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கேன், ஃப்ரம் ஃப்ரெஷ் கிடையாது, டெலிஃபோன் கால்ஸ் இருக்கேன், மீட்டிங்ஸில் எப்போ பார்த்தாலும் ஐயா மீட்டிங்கில் இருக்கேன் இல்லையா, எப்போ போயாலும் நாளைக்கு வாங்க, மறுநாள் வாங்க, உங்களுக்கு வேலை இல்லாம மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நான் எங்களை பார்த்தா இது மாதிரி இருக்கும், சிலப்போ ஹாப்பியாக இருக்கும், சிலப்போ ஆங்கிரியாக இருக்கும், சிலப்போ க்ளூலெஸ்ஸாக இருக்கும், சிலப்போ ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கும். பட் பொதுமக்கள் எங்களை பார்க்கணும் இது மாதிரி தானே. அதனாலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் எம்ப்ளாய், ஸோ அரசாங்கத்தில் நாம் பார்க்கக்கூடியது ஆஸ் அன் IAS ஆஃபீஸர், வாட் ஐ சி இஸ் a very frustrated employee and a very unhappy citizen. இதற்கு மாற்றம் நம்ம அரசு பேசிட்டு இருக்க, அரசியல் பேசிட்டு இருக்க, அரசியல்னு சொல்லி அரசுன்னு வரக்கூடியதானே. ஆனால் இது ரெண்டும் வேறுதிரிச்சு தானே நம்ம பார்க்குறோம். அரசு வேற, அரசியல் வேறு. அரசு நல்லா ஓடட்டும், அரசியல் என்ன வேணால் செய்யலாம் எந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கு. பட் அரசியல் கம்ஸ் ஃப்ரம் அரசு. நல்ல அரசு நடத்தும்போது நல்ல அரசியல் வரும், மோசமான நடத்தும்போது மோசமான அரசியல் வரும். ஸோ இந்த அரசும் அரசியல் தம்மில் வித்தியாசம், அந்த வேறுபாடு இல்லையா, நம்ம as citizens we should recognize that. We are unfortunately not recognizing that. அவங்க என்ன நினைக்காங்க, அரசு ஒரு வழிக்கு போயிட்டு இருக்கட்டும், அரசாங்கம் அல்ல அரசியல் ஒரு வழிக்கு போயிட்டு இருக்கட்டும், அரசாங்கம் இப்படி போயிட்டு இருக்கட்டும். பட் இது ரெண்டும் இணைந்து சேர்ந்தால் தானே ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட், an efficient கவர்மெண்ட், ஒரு உலகத்தரம் வாய்ந்த கவர்மெண்ட் உருவாக முடியும். ஸோ ஒரு கவர்மெண்ட் எப்படி ஸ்மார்ட் ஆகுது, திஸ் இஸ் வாட் நான் in last 22-23 years I've been doing work on this and I've been demonstrating. ஸோ இந்த சொல்யூஷன் என்ன, நீங்கள் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிருக்கேன், பெனாசியா அந்த சொல்யூஷன் கம்ப்யூட்டரைசேஷன் கிடையாது, ஆனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும். சொல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மை, இனோவேஷன், டெக்னாலஜி, IIT ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச் தான் சொல்லுவோம். நம்மளுடைய கவர்மெண்ட்ல நம்ம யூஸ்வலாக எதிர்பார்க்கறது இன்க்ரிமெண்டல் சேஞ்ச். அதாவது லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இந்த வருஷம் ஒரு 10% பெட்டராக இருக்கலாம், அப்படி தானே. ஆனால் நீங்க இது பாருங்க, ஸோ திஸ் இஸ் கால் தி இன்டெகிரிட்டி, இன்னோவேஷன், டெக்னாலஜி, IIT ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்ச். இது மூணும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடராக மாறும். ஆனால் நம்ம அரசில் இது மூணு சேர்ந்து நிறைய பேரை கண்டுபிடிக்க முடியாது. இன்டெகிரிட்டி இருக்கும், இன்னோவேஷன் இருக்காது. இன்டெகிரிட்டி, இன்னோவேஷன் இருக்கும், டெக்னாலஜி இருக்காது. இன்னோவேஷன், டெக்னாலஜி இருக்கும், இன்டெகிரிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். இது மூணு சேர்ந்து வந்தால் you will get what I call a transformation. This is a theory by Dr. Santhosh Babu. Okay, you can keep it in mind. இது மூணு சேர்ந்து வரக்கூடிய லீடர்ஸ்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை, நம்மளுடைய அரசியல் பார்க்கறது இல்லை. வெரி வெரி ஃபியூ பீப்புள் திங்க் லைக் திஸ். ஹவு கேன் வி சேஞ்ச்? அதாவது நம்ம இன் கவர்மெண்ட் எனி பர்சன், தாசில்தார் முதல்ல மேலைக்கு வரைக்கும் இஸ் அ லீடர் பை டிஃபால்ட், டிசைன், சாய்ஸ், வாட் எவர் இல்லையா. ஒரு லீடர் பொசிஷனில் கீழே நிறைய பேர் இருக்கேன் அவங்களே பார்க்கறதுக்கு. இப்போ அவங்க தானே அந்த சேஞ்ச் கொண்டு வரோம், அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கேன். இப்போ நான் பூம்புகாரில் இருக்கேன், என்னோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பூம்புகார். பூம்புகாரில் என்ன வேணால் செய்யலாம், நல்லது செய்யலாம், மோசமாக கெட்டது செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். நான் போய் கோப்டெக்ஸில் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது, என்ன துரத்தி விடுவாங்க இல்லையா. லைக் யூஆர் அ டீச்சர், லெட்ஸ் அஸ்யூம் யூஆர் அ டீச்சர், யூஆர் அன் ஆஃபீஸர், ஒரு ஆசிரியராக இருக்கேன். அந்த நமது நம்பிக்கை அதுக்குள்ளே தானே நான் ஓட முடியும். யூ கான்ட் கோ டு another magazine and do anything. ஸோ ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் ஆஸ் எ லீடர். தென் நம்ம நாடு 74 வருஷமாக இப்படி இருக்கேன், இன்னும் அடுத்த 70 வருஷம் எடுக்கும்னு சொல்லியா ஐ கால்ட் him a very circumstantial leader. சர்க்கம்ஸ்டான்ஸ் இப்படி இருக்கே, இது மாற்ற முடியாது. whereas an imaginative leader will think, why can't we spin it? ஏன் இது ஒரு 360 degree சேஞ்ச் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிப்போம். ஸோ தட்ஸ் கால் இன்க்ரிமெண்டல் வர்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் கொஞ்சம் பாருங்க, இது கூகுள்னு எடுத்தது. இது எந்த கண்ட்ரின்னு உங்களால் தெரிய முடியுமா, சொல்ல முடியுமா? பங்களாதேஷ், சிலோன், anybody, any guesses? No clue. So I'm showing photographs of 1960 சிங்கப்பூர் இருந்தது இப்படி.
புரியுதா? 1960 you just go and Google 1960 சிங்கப்பூர் அப்படி போடுங்க. சிங்கப்பூர் ஆஃப் 1960s. இது மாஃபியா கண்ட்ரி, யாருக்கும் வேண்டாம் சிங்கப்பூர். ஈவன் மலேசியா கூட இட்டுட்டு ஓடிட்டாங்க, ரைட்? பட் ஒரு ஆள் நினைச்சாச்சு இதுனே உலகத்தரம் வாய்ந்ததாக ஒரு கண்ட்ரியாக மாற்ற முடியும். All of you have gone to Singapore, இல்லையா? Many people have gone to Singapore, Malaysia, India also changing a lot. So that's why I'm saying that நல்ல கவர்னன்ஸ், இன்டெகிரிட்டி, இன்னோவேஷன், டெக்னாலஜி யூஸ் பண்ணியால் we can transform this India. We can transform. You look at Chennai. I keep ஏன் இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிட்டியாக இருக்குல்ல? நான் இப்போ மேங்களூர் போயிட்டு வந்தோம். I was in Udupi and Mangalore. Absolutely clean, neat. அவ்வளோ அழகாக இருக்கேன். டிராஃபிக் அழகாக போயிட்டு இருக்கேன். டிராஃபிக் லைட்ஸ் இருக்கேன். இங்கே ஒரு 2 பாதை இருந்தால் 5 பாதையை நம்ம மாற்றி ஒரு பாட்டில் நெக்கில் வந்து டிராஃபிக் மூவ் ஆகலாம்னு சொல்லுவாங்க, ரைட்? So there's a lot of behavioral change also from the people that is required. Government மட்டும் அல்ல மாற வேண்டியது. நம்ம இப்போ இங்கே இந்த வழிக்கு வரும்போது if you have noticed இந்த வழியில் எல்லாம் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கேன் இல்லையா? Actually wrong. That's not meant for the vehicles to be parked. Correct? But we do it. அப்போ there is a need for us also to change. Is it not? Don't we want to see Chennai as a world-class city? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் போதும். We can make it a world-class city. Unfortunately, many of us don't get those chances to do it. Those who are in power should do it. So what I'm saying is, இப்போ நான் பூம்புகாரில் இருக்கேன். I'm also OSD CM Special Cell. I run the Amma call center. 1100 அடித்தால் உங்களுக்கு ஒரு நிறைவான பதில் கிடைக்கும். 1100. That's run by us. It's an online system. To பூம்புகார், I will show you what is possible. And I can show you only what I have done, right? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி எப்படி மாற்றங்களை உருவாக்க முடியும். இப்போ பூம்புகார் எடுத்தால், பூம்புகார் இஸ் நாட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் போஸ்ட். என்ன பூம்புகார் சிஎம்டி ஆகுங்கன்னு சொல்லி எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சொல்ல மாட்டேன், கரெக்டா? ப்ளீஸ் மேக் மீ சிஎம்டி ஆஃப் பூம்புகார் தான் யாரும் சொல்ல மாட்டேங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் கன்சிடர் வெரி ப்ளம் போஸ்டிங். நான் 1 year ஒரு ப்ரோக்ராம் ஹார்வர்டெல்லாம் முடிச்சு இங்கே வந்த சென்னை எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் ஆக்கலாம்னு சொல்லி வந்து உட்காந்துருந்தேன். என்ன பூம்புகாரில் போட்டுட்டாங்க. பரவாயில்ல. See, I have never asked for a posting in my life. எங்கே போட்டாலும் நீங்கள் பியூனாக போட்டாலும் I'll work. I'll be the best pion in the world. எங்கே வேணே போடுங்க, எங்கே வேணே போடுங்க. பட் அங்கே மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காட் கிவன் டேலண்ட் எனக்கு இருக்கு. ஸோ இட் கேன் பி டன். ஸோ நான் பூம்புகாரில் என்ன வச்சா, பூம்புகார் ஜஸ்ட் லைக் விவேகானந்த, மிஸ்டர் விவேகானந்த சொல்லி போகிறேன், பிராண்ட், ஒரு அரிசியை ஒரு பிராண்ட் ஆக்க முடியுமா? இட்ஸ் அமேசிங். அபிராமியா ரைஸ் சொல்லி எவ்ரிபடி நோஸ் டுடே. ஹேட்ஸ் ஆஃப் சார். அந்த பிராண்ட் உருவாக்கியது யாருன்னு கேட்டால், பூம்புகார் என்ற பிராண்ட் உருவாக்கியது நான் இல்லை. இட் வாஸ் மை ப்ரெடிசஸர்ஸ். ஒரு 30-40 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கஷ்டப்பட்ட 30 வருஷம், 43-42 வருஷம் வேலை செஞ்சு பூம்புகார் என்ற ஒரு பிராண்டுன்னு உருவாக்கணும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ, ரொம்ப ஈஸி டு சேஞ்ச் இல்லையா? ஒரு பிராண்ட் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். கிரியேட்டிங் த பிராண்ட் உருவாக்கியதுக்கு இஃப் யூ கோ டு C.K. குமாரவேல் ஆஃப் நேச்சுரல்ஸ், இந்த ஹேர் கட்டிங் சலூன் இருக்கு இல்லையா, அந்த யூ ப்ளீஸ் ரீட் த புக் பை பிரகாஷ் ஐயர் கால்டு யூ டூ கேன் சேஞ்ச். யூ டூ கேன் சேஞ்ச் அந்த புக்கு, இந்த புத்தகம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும். யூ டூ கேன் சேஞ்ச். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கரெக்டாக போடுறேன். ஸோ where he says, and the first இந்த ஷாப் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் டுடே he has 580 shops across India. நேற்று இங்கே போய் எப்படி பார்த்தோம். and he sold it for, he is doing extremely well. But the first creating that first brand name is a very tough job. So the tough job was done by my predecessors. I am very thankful to them. And then I could operate on it. So administration, marketing, sales, டிசைன்லும் ப்ரொடக்ஷன்லும் எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சது. இதில் சேலஞ்சஸ் என்ன இருந்துச்சா, ஒரு மேனுவல் ஆஃபீஸ், பேப்பர், காகிதமுள்ள பேப்பர், சர்வேலன்ஸ் இல்லை. நிறைய பேர் ஐட்டம்ஸ் தூக்கிட்டு போவாங்க, கிட்டத்தட்ட lakhs of rupees ஐட்டம்ஸ் காணாமல் போயிடும். மார்க்கெட்டிங் ஷோரூம்ஸ் மூலமாகவும் எக்ஸிபிஷன் மூலமாகவுமே இருந்தது. இன்வென்ட்ரி, இன்றைக்கி என்ன விற்கணும், நம்ம இப்போ ஒரு சரவணா பவனில் போய் தோசை கேட்டால் அவங்க தோசை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தானே தயார் பண்ணி கொடுக்கும் இல்லையா? கரெக்டா? தோசை ரைட். வேர் இஸ் இன் பூம்புகார் நாங்கள் தோசை ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன், நீங்கள் வந்து சாப்பிடுங்க சொல்லி. ஸோ வி டிடன்ட் நோ வாட் டு ப்ரொடியூஸ் இல்லையா? நீங்கள் கேட்குற ஐட்டம் தானே கொடுக்கணும்.
Whereas we were ready with the item and you didn't want it. You never asked for it. Very traditional method of production எல்லாம் இருந்தது. இதில் the idea was, இதில் நான் முரளி சாரண்ட எல்லாம் நிறைய ஐடியாஸ் எடுத்திருக்கேன். One of the things that I do is, when I go to an organization, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆஃபீஸ் போகும்போது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரும்போது தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அண்ட் இட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி, அங்கே இருக்கக்கூடிய பியூன் கூட உங்களை விட தெரியும், ரைட்? அங்கே இருக்கக்கூடிய டிரைவர் கூட உங்களை விட தெரியும். யூ ஆர் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தட் செக்டர். ஸோ அங்கே பூம்புகார் போகும்போது எவ்ரிவேர் ஐ கோ, ஃபஸ்ட்டு 30 minutes ஐ ஹோல்ட் அ திங்க் டேங்க் மீட்டிங். பியூன் முதல்ல சிஎம்டி வரைக்கும் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். ப்ளீஸ் கம் அண்ட் சி மை ஆஃபீஸ் நவ். அதில் கொடுத்த ஒரு ஐடியா ஒரு 3.5 கோடி ப்ராஜெக்டாக மாற்றி, என்னோடய டிரைவர் கொடுத்த ஐடியா 3.5 கோடி ப்ராஜெக்டாக மாற்றி எங்கள் ஆஃபீஸை டோட்டலி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் அது பார்க்கலாம், வந்து பாருங்கள் கார்பரேட் ஆஃபீஸ். இட் இஸ் பியூர்லி மை டிரைவர்ஸ் ஐடியா, நாட் மை ஐடியா. பட் பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் as a good leader, L will stand for being a good listener. கேள்வி என்னன்னு சொல்லணும், what is it that others are trying to communicate to you. ஸோ இதில் டெக்னாலஜி நிறைய கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் டிசிஷன் நாங்கள் ஆல்மோஸ்ட் 30 to 40 days எடுக்கும். ஸோ கல்கட்டா இருந்து எனக்கு 24 லொக்கேஷன் இருக்குது அக்ராஸ் இந்தியா. கல்கட்டா இருந்து ஒரு கணேஷை தயார் பண்ணோம், இந்த உருவத்தில் தயார் பண்ணோம், இந்த கிளைண்ட் இப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லியா அதனுடைய பதில் கொடுத்து ஆமான்னு சொல்கிறதுக்கு நான் கொடுக்குறது 30-40 நாள் எடுக்கும். டுடே அது பிலோ 3 hours. ஏனென்றால் இது ஒரு காகிதமின்றி ஆர்கனைசேஷன். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் ஃபைல் கிளியர் பண்ணுறேன். உலகத்தில் எங்கே இருந்தாலும் பியூனும் இது கையாடலாம். பியூன் கூட லீவ் லெட்டர் ஆன்லைன் பேப்பரில் கொடுக்க முடியாது. சூழ்நிலையா கேஸ் 128 பேர் இருக்கேன். 128 பேரும் இந்த இங்கே உட்காந்து நினைக்க இப்போ ஃபைல் கிளியர் பண்ணலாம். தட்ஸ் வை ஐ ப்ராட் மை மேக். இட்ஸ் வெரி ஈஸி டு கிளியர் ஃபைல்ஸ். அட்டெண்டன்ஸ் அகெயின் ஆன்லைன் ஆக்கியாச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சம் செலவு பண்ணி ஒரு 100 கேமரா போட்டதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2 கோடி நான் சேவ் பண்ணியாச்சு. 30 லட்சம் தானே செலவு பண்ணி. நோ பில்ஃபரேஜ் ஃபார் த லாஸ்ட் 2 years. கிட்டத்தட்ட 40 பேருக்கு ஐபேட் கொடுத்தாச்சு. ரிவ்யூஸ் எல்லாம் ஆன்லைன். யாரும் கல்கட்டாயிருந்து வர சொல்கிறதில்ல, டெல்லியிருந்து வர சொல்கிறதில்ல, பாம்பேருந்து வர சொல்கிறது, பெங்களூர்ந்து வர சொல்கிறதில்ல, யாரும் ஆஃபீஸுக்கு வர வேண்டியதில்லை. ரிவ்யூ இஸ் கம்ப்ளீட்லி யூஸிங் ஃபேஸ் டைம். அது மாதிரி டேலி அக்கௌண்டிங்கில் என்ன ஒரு இடத்த ஒரு கிளிக் நடந்தால் ஐ கேன் சி வாட் இஸ் ஹேப்பனிங் அக்கௌண்டிங். அதே மாதிரி பில்லிங். ஹலோ, பில்லிங் சாஃப்ட்வேர் உருவாக்கி இப்போது ஒரு ஆப்பும் ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது, என்ன ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் சொல்லி அந்த ஆப்பிலே வருது. நீங்கள் வாங்கின த மொமெண்ட் தேர் ட்ரான்சாக்ஷன் இஸ் டன் ஐ கேன் சீ இட் தேர். அது மாதிரி ரிபாசிட்ரி நம்ம ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 900 மிடில் மென் இருக்கேன். எங்களுக்கு வேண்டியது கைவினைஞர்கள், ஆர்டிசான்ஸ் எங்கேருந்து கேட்டால் நம்ம சிஸ்டத்துக்கு தெரியாது. ஃபியூ ஆர்டிசான்ஸ் we know because mostly we depend on middlemen. ஸோ நம்ம ஆர்டிசான் ஒரு நல்ல ஐட்டம் 100 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மிடில் மேன் அந்த 1000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க, ரைட்? அதனால தான் இந்த ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் 2 லட்சம் வெப்பேஜ் இப்போ கிரியேட் ஆகிருக்கேன். ஒரு ஆர்டிசானுக்கும் ஒரு வெப்பேஜ். ஆனரபிள் சிஎம் அது லான்ச் பண்ணுறாங்க. அது ரிபாசிட்டரின்னு சொல்லி லைவாக இருக்கேன். www.tnartisan.com. இதில் ஒவ்வொரு ஆர்டிசான்டையும் அட்ரஸும் முகவரியும் இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக அந்த சைட்டுக்கு போய் வாங்கலாம். ஸோ அது டெவலப்மெண்ட் நடந்துருக்கு. 15,000. திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் பீப்புள் சிட்டிங் ஹியர். நீங்கள் ஒரு ஆர்டிசானை பார்த்தா டைரெக்டாக நீங்களே உங்களோட கைபேசி நம்பர், மொபைல் ஃபோன் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி ரைஸ் பண்ணி அந்த ஆர்டிசான் ஃபோட்டோஸ், ஆர்டிசான் ஃபோட்டோகிராஃப் அதில் பதிவு செய்யலாம். திஸ் இஸ் ப்ராப்ளி த பிக்கஸ்ட் மார்க்கெட் பிளேசஸ் ஃபார் ஆர்டிசான்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் எங்கேயும் 2 லட்சம் ஆர்டிசான்ஸ்னு ஒரு இடத்து கொண்டு வந்த ஒரு சரித்திரம் கிடையாது. வி ஆர் பிரிங்கிங் ஆல் தோஸ் ஆர்டிசான்ஸ். அது மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஆப் இருக்கேன். அதில் நிறைய சேல்ஸ் நடந்துகிட்ருக்கேன். சோஷியல் மீடியாவில் மேசிவாக நாங்கள் ப்ரெசன்ஸ் இருக்கேன். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், கோரா, பின்ட்ரெஸ்ட், யூ டேக் இட் எவ்ரிவேர். அதே மாதிரி 3D டிசைனிங் அண்ட் 3D பிரிண்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோன்னு தெரியல. எத்தனை பேர் 3D டிசைனிங் கேள்விப்பட்டிருக்கேன்? மேடம் நோஸ் இட். 3D. இந்த 3Dயில் see and I can show it to you. இங்கே லைவாக இது ஒர்க் ஆகலை. this is not working. otherwise I would have shown to you. anyways, this is our e-commerce, this is our portal, this is our attendance system, this is our e-accounting, this is our e-monitoring. ஒரே ஒரு ஃபோன் கால் சும்மா கேஷுவலாக நம்ம ஆள் பண்ணிடுவாங்க.
அங்கே என்ன அங்கே ஒரு ஆறு வெயிட் பண்ணுறாங்க, ஏன் வாங்க கொடுக்கல ஐட்டம் அட்டென்ட் பண்ணலாம் கேட்ட உடனே they think that we are monitoring them 24 hours. We are not monitoring them 24 hours. But last 2 years, zero pilferage. Use the technology, I'm telling you. Review. அன்னைக்கு இந்த ரிவ்யூ நடக்கும் போது நான் இல்லை, I was somewhere and I'm sitting and doing the review because this team had come from Delhi. I mean, this is a ERP. Clean a file movement. ஏன் அரசில் வில்லேஜ் ஆஃபீஸ் முதல்ல செக்ரட்டரியேட் முதல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பிஎம் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அங்கே இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட 8 ஆஃபீஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் போயதுக்கப்புறம் தூக்கிடுவாங்க. ஸோ இது எவ்வளோ நாள் நிற்கும் தெரியல. இப்போ 4th இயர் நான் ஓடிட்டுருக்கேன். பட் அட்வான்டேஜஸ் நீங்கள் ஒரு சிட்டிசன். லெட்ஸ் அஸ்யூம் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ சர்டிஃபிகேட். எத்தனை மினிட் இருக்குது சார்? எனக்கு 10 more minutes. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறேன். யூஸ்வலாக மாவட்ட ஆட்சியர் முன்னாடி மாவட்ட ஆட்சியர் மண்டே கிரீவன்ஸ் டே இருக்கேன். எத்தனை பேர் மண்டே கிரீவன்ஸ் டே இப்போ இருப்பாங்க தெரியல. மண்டே கிரீவன்ஸ் டேயில் ஒரு 500 பேர் வந்து நிற்பாங்க. கரெக்டாக? ஆனால் 500 பேர் புவர் பீப்புளாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு வேஜ் லாஸ் ஒரு 100 ரூபா 150 ரூபா, விரது போகிறதுக்கு ஒரு 100 ரூபா, சாப்பாடு ஒரு 100 ரூபா, ஏதோ ஒரு பிரைபோர்டுக்கு ஒரு 100 ரூபா, எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா நஷ்டம். 4 தடவை வர சொல்லியா 2000 ரூபா நஷ்டம். 500 into 500 எவ்வளோ? 2 லட்சம் ரூபா அன்றைக்கு நஷ்டம். அதனால தானே when I was கலெக்டர் 2006 கம்ப்ளீட்லி ஆன்லைன் கிரீவன்ஸ் சிஸ்டம். நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் பெட்டிஷன் போடுங்க, உலகத்தில் எங்கே வேണമെങ്കിലും நீங்கள் பார்க்கலாம் பதில். அந்த சிஸ்டம் அன்னைக்கு உருவாக்கணும். இப்போ அது சரியாக பயன்படுத்தவில்லை. திஸ் அன் ஆன்லைன் ERP. அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஃபைலை நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் செக்ரட்டரியேட் போயாலும் கலெக்டரேட் போயாலும் எனி ஆஃபீஸ் போயாலும் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாருன்னு கேட்டால் அந்த பியூன் தானே. கரெக்டாக? அன்றைக்கி அந்த பியூன் வரலஞ்சா ஃபைலு மூவ் ஆகாது. அப்போ யார் பவர்ஃபுல்? பியூன் தானே. பியூனுக்கு வேலை என்ன? டீ கொண்டு வருது, காஃபி கொண்டு வருது, ஜெராக்ஸ் பேப்பர் கொண்டு வருது. கரெக்டா? பியூன் ஹேஸ் நோ ரைட் டு டச் அ ஃபைல். பியூன் ஹேஸ் நோ ரைட் டு டச் அ ஃபைல். பட் வி ஆர் அலோவிங் ஹிம் டு டச் த ஃபைல்ஸ். ஒரு நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்து செக்ரட்டரிலாம் பார்த்து தூக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. அவனுக்கு தோന്നിய ஃபைல் எடுத்து யார் காசு கொடுத்தா அவன் எடுத்து மேலே வச்சுடுவாங்க. புரியுதா? யூ கெட் த பாயிண்ட்? Why should electronics இருக்குமோ டெக்னாலஜி இருக்குமோ ஏன் பியூன் should touch the file is my question. As citizens you should raise this question. Why our government cannot be e-governed? These are the questions you should ask. இதான e-repository. ஒவ்வொரு ஆர்டிசானுக்கும் ஒரு வெப்சைட். மார்க்கெட்டிங் இ-கமர்ஸ் சைட்டு. எங்களோட இ-கமர்ஸ் சைட்டு சூப்பராக போயிட்டுருக்கேன். இது என்ன இது? அதே மாதிரி இ-கமர்ஸ் ஆப் டைப் வித் இ-கமர்ஸ். நாங்கள் ஸ்னாப்டீலில் இருக்கேன், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கேன், இந்தியா மார்ட்டில் இருக்கேன், ஷாப் க்ளூஸில் இருக்கேன், கிராஃப்ட்ஸ்வில்லரில் இருக்கேன். சோஷியல் மீடியா மேசிவ் ப்ரெசன்ஸ் இருக்கேன். எங்களை ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்லி பார்கோட் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பேப்பரில் தானே டிக்கெட் இது கொடுக்கும். பில்லிங் கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்கள் ஒரு கிளிக் எங்கேருந்து பண்ணியாலும் எனக்கு பார்க்கலாம் என்னுடைய மொபைல் ஃபோனில். அடுத்தது வர்ச்சுவல் ரியாலிட்டி. இது உலகத்தில் யாரும் பண்ணல ஆக்சுவலாக. நீங்கள் அடுத்த 2 மாதத்தில் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே போயால் எங்களில் இந்த இது மாஸ்க்கு போட்டு நீங்கள் எங்களோட ஷோரூம் பார்க்கலாம். ஷோரூம் இருக்கக்கூடிய அனைத்து ஐட்டம் பார்க்கலாம். அந்த அனைத்து ஐட்டம் உங்கள் வர்ச்சுவல் ஹேண்ட்ஸில் எடுக்கலாம். அந்த பார்த்துட்டு நீங்கள் அங்கேயே வாங்கலாம். ஸோ இது ஒரு கை தட்டுங்கப்பா. கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கு, அதனால தான் கை தட்ட சொல்லி. ஸோ தி வர்ச்சுவல் ரியாலிட்டி வே ப்ராட். சி டெக்னாலஜி ஹேண்டிகிராஃப்ட்ஸில் டெக்னாலஜி இருக்க முடியுமான்னு நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். வர்ச்சுவல் ரியாலிட்டி, 3D பிரிண்டிங். எங்கள் டிசைன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து உருவாக்கிருக்கு, வந்து பாருங்கள். we are going to design for the world. It's a world class center. இதுதான் ஃபர்ஸ்ட் கணேஷா எங்கள் 3D பிரிண்டரில் நாங்கள் பண்ணியது. யூஸ்வலி நம்மளோட பிரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கு லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமரபரணி சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பம்மா அதான். ஸோ அந்த மண்ணுக்குள்ளே போட்டு அந்த உருவம் உருவாக்குறதுக்கு வேக்ஸ் வேணும். வேக்ஸில் உருவாக்கிட்டு அந்த பாக்ஸுக்கு கூட போட்டு ஹீட் பண்ணும்போது இந்த வேக்ஸ் மெல்ட் ஆகும், ரன்னர் வழி போகும், அதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ளே மோல்டன் மெட்டல் போடும். திஸ் இஸ் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பிரான்ஸ். பட் எங்களுடைய ஆர்டிசன்ஸ்க்கு சின்ன ஐட்டம் செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. ஸோ சின்ன ஐட்டம் செய்கிறதுக்கு நான் இப்போது நீங்கள் சென்னை மியூசியத்துக்கு போய் பாருங்கள். நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஷோரூம் உருவாக்கியிருக்கோம். அங்கே இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் 100 ப்ராடக்ட்ஸ். நீங்கள் சென்னை மியூசியத்துக்குள்ளே போய் பெரிய பெரிய ஐகான்ஸ் இருக்கேன். வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை, கையில் ஒரு ப்ரோஷர் தானே கொடுப்பாங்க இல்லையா? நீங்கள் இனிமேல் வெளியே வரும்போது டேபிள் டாப் ஒரு 6 inch ஐட்டம் கொண்டு வரலாம். நீங்கள் என்ன பார்த்தது 3D பிரிண்டிங்.
அது இங்கே நம்மளோட ஜல்லிக்கட்டு எஜிடேஷன் நடக்கும்போது ஒருத்தர் எனக்கு இமெயில் அனுப்பினாங்க, இந்த இமேஜ் யூ கேன் see the image there. அது நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பிரிண்டரில் தென் we have created on bronze ஒரு 1000 பீஸ் வித்துச்சு. அதே மாதிரி யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ், உங்களோட டோர் ஹேண்டில் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற டோர் ஹேண்டில், உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஐட்டமும், இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இருக்கிற அனைத்து ஐட்டமும் சைனா தானே வருது. நம்ம இந்தியா வர்சஸ் சைனா ஆஃப்டர் டோக்லாம் அட்லீஸ்ட் வி ஷுட் பி ப்ரோ இந்தியா. நம்மளோட ஆர்டிசான்ஸ்க்கு தானே இது இப்போ ரைட்டு கொடுக்கணும். அவங்களோட ஆர்டிசான்ஸ் தானே ஏன் நீங்கள் வாங்குறேன்? திஸ் a question I want to ask everybody. You go to any star hotel, any item that you need at home, நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஐட்டம்ஸ் 100 to 100% comes from Chinese market. We need to change that. Of course, they are there for the last 100 years. அவங்களோட மாஸ் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இருக்கேன். பட் நம்ம ஏன் அதனை பற்றி யோசிக்கக்கூடாது? அதனால தானே இப்போ இந்த அருவாமுனை, டோர் ஹேண்டில்ஸ், நீங்கள் வாஷ் பேசின் இதெல்லாம் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு 50 lakhs கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன். We are creating a பூம்புகார் யூட்டிலிட்டிஸ் உருவாக்கியிருக்கிறோம். அது மாதிரி ஷோரூம்ஸ் நான் ஃபஸ்ட்டு டே ஜாயின் பண்ணும்போது கேட்டோம், ஏன் நம்ம ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் இன்டீரியர்ஸ் பண்ணலாமே இந்த கட்சிலியா. ஒரு பெரிய சிரிப்பு இருந்தது, எல்லோரும் கொஞ்சம் சிரித்தாங்க, இதெல்லாம் பெருசாக கிளிக்க போகிறேன் அந்த மாதிரி. பட் டுடே we have done 8 airports, interiors of Chennai, திருப்பதி, ட்ரிச்சி, மதுரை, கோயம்புத்தூர். இதெல்லாம் பியூட்டிஃபுல் காம்போசிஷன்ஸ். நாங்கள் பண்ணது காம்போசிஷன்ஸ். சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 300 காம்போசிஷன் இருக்கேன். ஒரு காம்போசிஷனுக்குள்ளே we ensure there is brass, bronze, wood, kalamkari, Tanjavur, everything is there so that artisans benefit very very directly. ஸோ இதுக்கு ஏர்போர்ட்ஸ், ஐ மீன் எண்ணூர் போர்ட், இது 24 கோடி ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி இது க்ரீனிங் தானே பண்ணிகிட்ருக்கேன். திருப்பதி ஏர்போர்ட்டு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, மதுரை ஏர்போர்ட், இந்த பியூட்டிஃபுல் இது பண்ணியது ஆர்டிசன் பேர் மறந்துட்டு, த்ரீனு. இட்ஸ் வெரி டச்சிங். ஹி கேம் அண்ட் மெட் மீ, சடன்லி ஐ ஃபர்காட். ஹி கேம் அண்ட் மெட் மீ, வெரி ஓல்ட் பர்சன், சினிமாவில் நடிச்சிருக்கேன் அவங்க. இருந்தாலும் இது பிக் ஆர்டிசன். சார் எனக்கு பைசா இல்லை, இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் அன் அட்வான்ஸ் கொடுத்து நாங்கள் பழக்கம் இல்லையே, கவர்மெண்ட்டில் அட்வான்ஸ் இல்லை சார், எங்களால் பண்ண முடியாது, நல்ல டிசைனாக இருக்கேன். தென் ஐ கேவ் அன் அட்வான்ஸ் ஆஃப் 5 lakhs. தென் அகெயின் ஐ கேம், சார் இன்னொரு அட்வான்ஸ் வேணும். 16 லட்சத்தில் ஒர்க்கு, 32 ஃபீட் இது இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஹி டைட். ஸோ திஸ் ஆர்டிசன் யூ வில் பி நோயிங், ஐம் சாரி ஐ ஃபர்காட் சடன்லி ஹிஸ் நேம், கிரேட் மேன். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னச்சா, see our artisans should have the best of life, isn't it? 70% of my artisans are indigent, poor. ஸோ அதனால தானே நான் சொல்கிறேன், இனிமேல் வாங்க, நீங்கள் பூம்புகார்ந்து வாங்குங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் பிச்சு கிடையாது. ஐ எம் சேயிங், இனிமேல் என்னுடைய லைஃப்பில் கொஞ்சம் ஏதோ வாங்க இருந்தால் நான் கண்டிப்பாக நம்மளோட ஆர்டிசன்ஸ் தான் வாங்கும். பிகாஸ் இட்ஸ் ரியலி அமேசிங் இந்த கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க் யூ கான்ட் see anywhere in India, this kind of art work. ட்ரிச்சி ஏர்போர்ட், சென்னை கார்பரேஷனுக்குள்ளே நாங்கள் பண்ணியிருக்கோம் 43 லட்சம். செக்ரட்டேரியட்டுக்குள்ளே இப்போ சிஎம்கிட்ட, ஹானரபிள் சிஎம்கிட்ட நம்ம ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது, ஏன் நம்ம செக்ரட்டேரியட் ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி இருக்கக்கூடாது, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியதுங்க. சிஎம்ஏ நீங்கள் சிஎம் ஆஃபீஸே முதல்ல பண்ணி காட்டுங்கன்னு சொன்னோம். சிஎஸ் ஆஃபீஸ் முடிச்சாச்சு. ஸோ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கிவ் அஸ் த ஒர்க். அது மாதிரி அர்பன் ஹார்ட்ஸ் 2006 சேங்ஷன் பண்ணிய அர்பன் ஹார்ட், மாமல்லபுரத்து தயவு செஞ்சு போங்க, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 5 ஏக்கரில் ஆன் த பீச், டிடிடிசியில். இந்த படங்கள் காணல. இது கன்னியாகுமரி அர்பன் ஹார்ட்டு. ஆர்டிசன்ஸ் கேன் கம் அண்ட் செல் தே ப்ராடக்ட்ஸ் ஹியர். இது அர்பன் ஹார்ட் மாமல்லபுரம். இது மாதிரி கஃபே எங்களுக்கு. ஸோ இன்னோவேஷன்ஸ், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் எங்கள் கஃபேக்குள்ளே மக்களை எப்படி ஈர்க்க வைக்கிறது. 40 வருஷமாக அதுக்குள்ளே வேஸ்ட்டு அடங்கியிருந்த இடத்துல நாங்கள் ஒரு நைஸ் வேர்ல்ட் கிளாஸ் கஃபேயை மாற்றிருக்கோம். ப்ளீஸ் கம் அண்ட் ஹேவ் ஃபுட் தேர். அதே மாதிரி மாமல்லபுரத்தும் ஒரு கஃபே, ஒரு லேண்டு லீஸில் இடத்துல இப்போ ஆவின் அதை நடத்திட்டுருக்கேன். யூ கேன் see the ஆவின் லோகோ கீழே இருக்கேன். ஆவின் நடத்திட்டுருக்கேன். ஸோ நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு, இ கவர்னன்ஸ் அவார்டு, ஸ்கோச் பிளாட்டினம் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அவார்டு. அதே மாதிரி புதிய அவென்யூஸு விஆர் ஷோரூம் வருது, ஜிஐஎஸ் லிங்க் வரப்போகுது, ஆன்லைன் ஃபீட்பேக் சிஸ்டம், க்ரௌட் சோர்சிங், ஆக்ஷன். க்ரௌட் சோர்சிங் உங்கள் பசங்க யாராவது டிசைன்ஸ் கொடுக்குறது ரெடியாக இருந்தால், ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் கொடுக்குறது வி ஆர் ரெடி டு டேக் அண்ட் பே த மணி.
பட் த மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 31 கோடி வாஸ் த டர்ன் ஓவர் இன் 42 இயர்ஸ். அது 2 வருஷத்தில் நாங்கள் 40 crores ஆகிட்டோம். இந்த வருஷத்தில் நான் 100 கோடி டச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன கேட்டால் innovation, integrity, innovation, technology. Integrity, innovation, technology. IIT of transformational leadership. Why I am saying is, so next year kaatala. Why I am saying this is, as citizens, nammude expectations are very low from government. Illaya? Hey, secretariat or Infosys ஆயிரக்க கூடாது. யாராவது யோசிச்சிருக்கேன்? Infosys ஸ்பெண்ட் பண்ண விட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக per capita on maintenance, etc. They are very particular with the money. They are very clever. Private sector will not spend 1 rupee extra. Ask Murali sir. They will not waste money. Yeah, we should not waste money also. So expectations should increase. Adhe samayam, there are two things. This is a two-way process. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட சிஸ்டம், நம்மளோட தெருவு, நம்மளோட ரோடு, நம்மளோட செக்ரட்டேரியட், இதெல்லாம் அழகாக இருக்கணும் சொல்லி நம்மளோட பொறுப்பு என்ன. அந்த பிஹேவியரல் சேஞ்ச், திஸ் கால்ட் நட்ஜிங் பீப்புள் இன் டு பிஹேவியரல் சேஞ்ச். 2 வழி பாதையில் இப்போ நீங்கள் மவுண்ட் ரோடு எடுத்தாலும் 3 வழி தானே இருக்கும், 3 வெஹிக்கிள்ஸ் போகலாம். பட் 6 to 7 ரோஸ் இருக்கேன், ரைட்? அதனிடையில் சைக்கிளில் ஸ்கூட்டரில் இப்படி 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 போயிட்டுருக்கும். தென் இட் பிகம்ஸ் அ பாட்டில் நெக். வை? These are the questions you should ask yourself. Are we following the rules? You go to Mangalore, you go to Trivandrum, you go to Pune, you go to Visakhapatnam, such beautiful cities. I dream of seeing a population which is behaviorally very clear. And they can demand better governance. Nammale oru vazhikku irukkumbodhu you can't ask better governance from me. நம்ம எல்லாம் சில பீப்புள் ஆர் கொஞ்சம் லிட்டில் க்ரைசின்னு வச்சுக்கோ, வில் கோ நம்மளோட வழி நம்ம வழின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பட் ஆஸ் சிட்டிசன்ஸ் நம்மளுக்கு ஒரு 70-80 வயசு வரைக்கும் அல்லது 100 வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே உலகத்தரம் வாய்ந்த ஒரு உலகமே ஏன் பார்க்கக்கூடாது? இது இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி. அரசாங்க ஆஃபீஸ் இருந்தவங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லையா? ஐ வாஸ் பனிஷ்ட் அண்ட் சென்ட் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி. ஒரு 5 மாதம் தான் இருந்தோம் இங்கே, 5 மாதம் தானே இருந்தது. இங்கே 4 வருஷம் இருந்திருக்கேன் ஆஃபீஸர்ஸ், 3 வருஷம் இருந்திருக்கேன் இங்கே. என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ் வாஸ் ஹியர். ஆனரபிள் சிஎம்னை வச்சு 55 கோடி அனௌன்ஸ் பண்ணோம். 55 கோடி. இப்போ நீங்கள் அங்கே எல்லா நகரில் ரவுண்டான அந்த பக்கத்துலலாம் போய் பார்த்தா மெஸ்ஸிவ் மெடிக்கல் காலேஜஸ்லாம் வந்திருக்கேன். 55 கோடி. பட் இந்த ஆஃபீஸை ஏன் இப்படி இருக்கணும்னு யாரும் கேட்குறது இல்லை. அப்போ நான் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் ஹார்வர்டு போகும்போதும் ஆஃபீஸு இப்படி ஆக்கிட்டேன். எப்படி ஆக முடியும்? இந்த மேஜிக் எப்படி நடக்குது? தட்ஸ் பிகாஸ் ஒன்லி எ லீடர் கேன் டிட்டர்மின். நான் நினச்சா நடக்கும், நான் நினைக்கலாச்சா நடக்காது. இப்போ மிஸ்டர் விவேகானந்த் நினைக்கணும், அபிராமி டேர்ன் ஓவர் இன்றைக்கி 50 கோடி இல்லை 100 கோடி இருந்தால் 1000 கோடி எத்தனை வருஷத்தில் அடையும் அவங்க நினச்சா தான் நடக்கும். அவங்கள சபார்டினேட்ஸ் நினைக்க மாட்டேன். சபார்டினேட்ஸ் லைக் திஸ். நீங்கள் சபார்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், இன்றைக்கி நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒரு போகும்போது 50 கோடி எடுப்போம் இப்போ சொல்லியா, சபார்டினேட் சொல்லலாம், சார் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. சேம் சபார்டினேட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு தாஜ்மஹால் பண்ணிக்கணும் சொல்லியா, இதே சபார்டினேட்ஸ் சொல்லுவாங்க, சார் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், தாஜ்மஹால் வருவாங்க. அப்போ வாட் ஆர் சபார்டினேட்ஸ்? சபார்டினேட்ஸ் ஆர் வெரி malleable individuals. Leadership can mold them. It's like an artisan. ஒரு கைவினைஞர் அந்த இரும்பு அல்லது அந்த இதனை எப்படி மாடிஃபை பண்ணுறோம், அப்படி தான் லீடர்ஷிப். How you mold your people into effective action. So change can come. மாற்றம் தானே நம்ம பேசிகிட்டு இருக்கேன். மாற்றம் can come only through great leadership. Otherwise நம்ம இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். We'll go on like this. நான் கலெக்டராக இருக்கும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஐ வாண்ட் டு ஷோ பிகாஸ் ஐ கேன் ஷோ ஒன்லி ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். தெர் ஆர் மெனி ஆஃபீஸர்ஸ் ஹூ ஹவ் டன் அவுட்ஸ்டாண்டிங் பெட்டர் தென் ஒர்க் தென் மைன். ஐ நோ மெனி ஆஃப் தெம். ஸோ இது ஒரு கல்யாண மண்டபம். இதில் மணமகன் ரூம் இருக்கேன், மணமகள் ரூம் இது இடிக்க போனோம். ஏன் நமக்கு ஒரு இந்த பிபிஓஸ் எல்லாம் எங்கே இருக்கேன்? சென்னையில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கும், ஹைதராபாத்தில் இருக்கேன், டெல்லியில் இருக்கேன். ஏன் ஒரு வில்லேஜில் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் யூனிட் வரக்கூடாது?
ஒரு தோன்றல். போய் பார்த்த உடனே புத்தே சார் போய் பார்த்த உடனே ஒரு பில்டிங் கிடச்சாச்சு. இடிக்க போனோம். இடிக்க வேண்டாம், ப்ளீஸ் கிவ் இட் டு மீ அண்ட் வி மேட் இட் லைக் திஸ். இதில் சிமெண்ட்டு பிரிக் எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தீஸ் ஆர் 8th standard dropouts. They are working with a Fortune 500 company called US Allstate Insurance. பெங்களூரில் வேலை செஞ்சு 25,000 இதே ஒர்க் கொடுக்கணும். நாங்கள் 5,000 to 7,000 rupees. அதில் ஃபஸ்ட் இயர் அந்த பேர் போட்டோம். இந்த மாதிரி கேர்ள்ஸ் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நம்மளோட நாடு முன்னேறணும்னு சொல்லியா கேர்ள்ஸ் ஷுட் பாஸ் 10th standard +2 டிகிரி முடித்து தன் காலில் எக்கனாமிக் இண்டிபெண்டாக இருக்கணும். அப்போ தானே ஒரு நாடு முன்னேறும். Either as a government servant or as a entrepreneur, something they should not stay at home. Equality நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். ஈக்குவாலிட்டி நம்ம வீடுன்னு ஆரம்பிக்கணும். அவன் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கொடுக்காம you give her inheritance but don't give a dowry. A man does not require a dowry. A man does not deserve a dowry. A man deserves a good wife like a wife deserves a good husband. But we are all perpetuating this. நம்மளோட ஓன் குழந்தையோட விஷயம் வரும்போது எப்படியாவது கல்யாணம் பண்ணியா போது எத்தனை கோடி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இது தவறு. The girls are all suffering because of that. And no country, you look at the hotspots of the world. Let me tell you. நீங்கள் ஒரு மேப் எடுத்து பாருங்கள், ஹாட்ஸ்பாட்ஸ் எடுத்து பார்த்தால், டேக் இட் ஃப்ரம் மீ, அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் பெண்களே அடித்து அமர்த்துறோம். They are being suppressed. They are oppressed. You take any part. You can prove this. You can argue with me. But this is my theory. Wherever women are suppressed, that place is backward. Right? So please take this message. This is a very important message I want to pass on to you. Another building done like this in 52 hours. Then government was wondering what is happening. US Allstate Insurance, American ambassador office vandanga full team. Then this was at Uhangal. Then the deputy CM of Karnataka, he called me from there. He was resident. This is a Rotary has taken up in Magarupati. This is back up beyond of nowhere. Dr. Kalam personally called panni. One whole day he spent here. So my argument to all of you is, மாற்றம் எல்லாத்திலும் மாற்றம் வருது. அரசியல் மாற்றம் வருது. நல்லோர் வருது. Why can't we expect world class governance? That's a question each one of us have to ask. At the same time, are we world class citizens? நம்ம யூடியூப் போய் பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து எப்படி இருக்கு, ஃபின்லாந்து எப்படி இருக்கு, ஸ்வீடன் எப்படி இருக்கு, அமெரிக்கா எப்படி இருக்கு, இங்கிலாந்து எப்படி இருக்கு? How are their streets? How are their street lights? How are their stormwater drainages? How do they manage a flood? All these questions, that's because they are also very, very very good citizens. A citizen is somebody who does not ask Abraham Lincoln Chulimari, what government will do for me, what I should do for the government and for my country. நம்ம country முன்னேற்று கொண்டு வருவது patriotism, the love, an undying love for the country. இந்த undying love, patriotism எப்போ வருதுன்னு கேட்டால், சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு 6 அடிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய patriotism வரும் இல்லையா? அல்லது பாகிஸ்தானை தோக்கடிக்குമ്പോൾ ஒரு patriotism வரும். அல்லது நம்மளுடைய ஒரு ஜவான் இறந்து போகும்போது ஒரு patriotism வரும். patriotism அது கிடையாது. patriotism is loving our people all the time. ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறது, irrespective of barriers. இந்த ஒரு சிந்தனை வரும்போது தானே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலாக மாற முடியும். If you can cross barriers, இந்த பேரியர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், அதனால நம்ம கேள்வி கேட்டுட்டு அர்த்தம் கிடையாது. பேரியர்ஸ் ஹவ் பீன் கிரியேட்டட். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பாசிபிளி. பட் டுடே இன் திஸ் வெரி மாடர்ன் வேர்ல்ட், வென் வி ஹேவ் டெக்னாலஜி அட் ஹேண்ட், வி ஷுட் லவ் அவர் பீப்புள் அக்ராஸ் பேரியர்ஸ். நீங்கள் இந்த இந்திய பூகண்டத்தின்னு இந்தியன்ஸ்னு எல்லாம் வெளியே எடுத்து இந்தியன் ஓஷனில் போடுங்க. கேன் யூ லவ் தி லேண்ட் மாஸ்? That's not patriotism. If you love your landmass, that's not patriotism. But when the space is filled up by people, then it becomes a country. Then it becomes a nation. So we are not loving the landmass. So when we say we love India, it means we are loving the people. நீங்கள் இந்த படம் மட்டும் மனசில் வச்சுங்கோ. இந்த பில்டிங்
மயிலாப்பூரில் இந்த பில்டிங் இருக்கேன். இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஆள் தானே கட்டியிருப்பாங்க இல்லையா? கரெக்டா? ஒரு கையாள் இருக்கும், ஒரு கொத்தனார் இருக்கும், 5-6 பேர் இருக்கும், பெண்கள் தலையில் அது ஏற்றிட்டு வருவாங்க. ஹார்ட் ஒர்க். பட் இது ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. கரெக்டா? அவங்களோட ஷாக்கில் போகணும், அவங்களோட வீட்டில் போகணும். அதே மாதிரி நம்மளோட ஃபார்மர்ஸ் நமக்கு 2-3 ஸ்கொயர் மீல்ஸ் கொடுக்குறேன். தே ஆர் கமிட்டிங் சூசைட். அதே மாதிரி நம்மளோட ரோடு ஹைவேஸ் கட்டுறேன் இல்லையா? யார் கட்டுறாங்க? வெரி போப்பு. யார் வண்டி ஓட்டுறேன்? அவங்களுக்கு வண்டி இருக்கியா? இல்லை. ஸோ இன் அ வே நம்மளோட ஹாப்பினஸ் இஸ் பீங் கிராஸ் சப்சிடைஸ்ட் பை வெரி புவர் பீப்புள். ஸோ நம்மளோட வாழ்க்கை எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், அவங்களுக்காக இருக்கணும். பிகாஸ் வி ஆல் ஹேவ் எவ்ரி திங். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது, நல்ல சட்டை இருக்குது, நல்ல பேண்ட் இருக்குது, நல்ல சாரி இருக்குது, எல்லாம் இருக்கேன். Our children are going to school. There are people below our station. Please think about them. I'm not saying it as a philosophy. I'm saying it's a pure practical consideration. If we say our country has to become a superpower, in the 1.25 billion people also should be above poverty line. And it's very easy to do it. It's not very difficult at all. Lot of stuff government is doing it. பொதுமக்களோட சப்போர்ட் கூட அது செய்தால் இன்னும் நல்லா செய்ய முடியும். So these are my thoughts on this very beautiful Sunday. I hope I have not put many to sleep. A couple of people have slept off. 1-2 பேர் கொரட்டை போட்டோம், பரவாயில்ல. But I'm very happy to be here. I know I'm acutely aware that I'm addressing very senior citizens. அவங்களோட பிளெஸிங்ஸும் வேணும். சீனியர் கவர்மெண்ட் இருந்த நிறைய பேர் இருக்கேன். அந்த காலத்தில் கவர்மெண்ட் மாறி இப்போ மாறி வருது. உங்களோட மக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கன்னு சொல்லியா, என்ன படித்து கலெக்டர் ஆக போகிறேன்னு கேட்பாங்க. பட் ரிட்டையர்மெண்ட் வரும்போது ப்ரௌசிங் சென்டர்ஸ் ஓடுவாங்க. எதுக்குன்னு கேட்டால், பையன் அங்கே இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லியா வாட்ஸ்அப் வேணும், அல்ல இன்டர்நெட் வேணும், மெயில் அனுப்பணும், ஃபோட்டோ அனுப்பணும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எவ்ரிபடி இஸ் லேர்னிங் கம்ப்யூட்டர்ஸ். அரசாங்கத்தில் இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் அது பக்கத்திலே வரமாட்டேன், அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஐ விஷ் டு தேங்க் முரளி சார் ஃபார் கிவிங் யூ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹோப் யூ டேக் பேக் from what I said in a very right spirit. I'm not criticizing anything. I'm just saying, as a government servant, what I should do. As a citizen, what we should do. How can we visualize an India which is so powerful, morally, ethically, culturally? And we can be a powerful force only when these are rooted in our conscience. Isn't it? So I'm so happy to address a couple of children and the young girl from the school also here. You take back something, and when you become an IAS officer or when you become something, think about நம்மளை பற்றி யோசிக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட நம்மளை பற்றி யோசிக்கக்கூடாது. நமக்கு வந்துட்டே இருக்கும். திங்ஸ் வில் ஹேப்பன். நம்ம ஆஃபீஸுக்கு போயாலும் இல்லை எனக்கு சம்பளம் கிடைக்கும், ரைட்? திங்ஸ் வில் கீப் ஆன் ஹேப்பனிங். இட் டஸ் நாட் ஹேப்பன் ஃபார் மெனி பீப்புள். வி வெரி லக்கி. ஒரு 1.25 பில்லியனில் வெறும் 80 பேர் தான் IAS ஆஃபீஸர் ஆகுது என்னுடைய பேரில். இப்போ 160 பேர் மொத்தம் இந்தியாவில். Just see the ratio. So IAS officers, IPS officers, IRS officers, government officials are not chosen by government. They are chosen by God. And we have to do God's work. So I wish you all the best. God bless. Thank you. நண்பர்களே, ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள், அதிகாரிகள் ஓய்வு பெறுகிற வரையில் ஆட்சியில் இருப்பார்கள். இதுதான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய நிலையில் நிர்வாகத்தினுடைய ஒரு அடிப்படை கோட்பாடு. டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது அவர் ஒரு வாசகம் சொன்னார். அவரையும் அறியாமல் அந்த வாசகம் ஒன்று வந்தது. அறியாமன்னு சொல்ல மாட்டேன், இட் வாஸ் நாட் இன் இஸ் மெயின் அஜெண்டா. அவர் போகிற போக்கில் சொன்னார், வி டிசைன் ஃபார் தி வேர்ல்டு என்று சொன்னார். ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியினுடைய ஒரு நிர்வாக அதிகாரி வி டிசைன் ஃபார் தி வேர்ல்டு என்று சொல்லுகிறார் என்றால் இந்த தேசம் உருப்படத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். அப்படி ஒரு விஷயமே நமக்கு கிடையாது. ஒரு உலகளாவிய பார்வை. நாம் சொல்லுகிறோம்
உலகத்துக்கே உலகளாவிய பார்வையை தமிழ்நாடு ஒரு காலத்தில் பழைய இலக்கியங்கள் சொன்னன, உலகம் யாவையும் ஆரம்பித்தோம். அந்த வேர்ல்டு பர்ஸ்பெக்டிவ்ங்கிறத நம்ம ஏடுகளில் இருக்கிறது, ஆவணங்களில் இருக்கிறது, நடைமுறையில் இல்லை. இப்போ அவர் ஒன்று சொன்னார், இதை நான் இங்கே இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் அதை வேறு விதமாக வலியுறுத்த விரும்புகிறேன். பிஹேவியரல் சேஞ்ச் என்று சொன்னார். இப்போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து சென்னையில் மாதம் முழுக்க ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. அநேகமாக எல்லா ப்ரோக்ராமுக்கும் வர்றவங்களும் இங்கே இருப்பீங்க. நம்மக்கிட்ட ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இனி வரணும். அவங்களுடைய 50,000 ஆடியன்ஸுக்கும் இது போய் சேருமான்னு எனக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற நாம் ஒரு விழா அரங்கிற்குள் வந்து அமர்ந்து விட்டால் நம்முடைய செல்ஃபோன் ஒலிக்கக்கூடாது. இது பேசிக் பிஹேவியரல் சேஞ்ச். நான் ரொம்ப கடுமையாக சில நேரங்களில் சொல்லுவேன், நீங்கள் ஒரு இடத்துல பொது இடத்துல உட்கார்றப்ப உங்கள் உடம்புலேருந்து வாயு பிரிகிற சத்தம் வந்தால் எவ்வளவு அசிங்கமோ அவ்வளோ அசிங்கம் உங்கள் செல்ஃபோன் ஒலிக்கிறது. உங்களோட கையில் இருக்கிற ஃபோன் கூட உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா நம்ம என்னத்தை கேட்டு என்ன பண்ண போகிறோம்? உள்ளே வந்து ஒரு ஹாலில் உட்காந்தாலே அது சைலண்ட் மோடுக்கு தானாக போகணும். அப்புறம் அங்கேருந்தே ஃபோன் எடுத்து பேசுகிறது, இதெல்லாமே பிஹேவியரல் சேஞ்சஸ் தான். அடுத்தவருக்கு சிரமமாக இருக்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன் என்கிற முடிவு தான் பண்பட்ட மனிதனுடைய அடிப்படை இலக்கணம். ஸோ இதைத்தான் அவர் வந்து ஒவ்வொரு சிட்டிசன்கிட்டையும் எதிர்பார்க்குறார். ஒரு டிராஃபிக் ஜாம்ங்கிறது நம்ம கல்ச்சருக்கான அவமானம். அடுத்தவனை விட என்னை நான் முன்னிறுத்தி கொள்ளுகிறேன், என்னுடைய தேவை முக்கியம், என்னுடைய இலக்கு முக்கியம் என்று போவது என்பதெல்லாம் இதில் மாறுகிற வரையில் நமக்கு அரசாங்கத்தையோ நிர்வாகத்தையோ கேள்வி கேட்குற யோகியதை நமக்கு கிடையாது. இன்னொரு பிஹேவியரல் சேஞ்ச் வாட் வி சஜஸ்ட் இஸ், ஆட்சிக்கு கட்சி தேவையில்லை. 234 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் விலைக்கு வாங்க போகிறதில்ல, நான் தேர்ந்தெடுக்கப்படுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மக்கள். அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் திறமையாளர்கள் எல்லாம் சேர்த்து அமைச்சராக்கினால் அதுதான் உள்ளபடியே இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான நாள். ஒரு இந்திய அமைச்சரவையில் ஒரு பிஜேபி மினிஸ்டர் இருக்கணும், ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் இருக்கணும், ஒரு கம்யூனிஸ்ட் மினிஸ்டர் இருக்கணும். ஏன்னா ஏபிள் ஹேண்ட் ஷுட் கம் டுகெதர் டு டேக் தி கண்ட்ரி ஃபார்வர்ட். இப்படி பல மாற்றங்களை மக்கள் நினைத்தால், மனிதர்கள் நினைத்தால் கேட்க முடியும் என்பதைத்தான் சிட்டிசன் ஷுட் கொஸ்டின் என்று கேட்டார். கடைசியில் அவர் சொன்ன அந்த பிளக்கார்ட் வந்து, இஃப் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் யூ ஷுட் கொஸ்டின், கேள்விகள் கேளுங்கள். ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, கீழ்ப்படிதல் உள்ள யூஎஸ் மோஸ்ட் ஒபீடியன்ட்லி அப்படிங்கிற ஒரு டேக் நமக்கு தேவையில்லை என்பதை சொன்னார். இதை வந்து அவர் சொன்னது போல் ஒரு காலை நேர சந்தோஷமாக மட்டும் கருத்தில் கொள்ளாமல் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்து நம்மால் ஆன மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் இந்த யுகங்களினுடைய முகங்களை நம்மால் மாற்ற முடியும். மாறும் யுகங்கள் மாறும் முகங்கள் என்பது வெறும் கோஷம் அல்ல, அது ஒரு இலக்கு. we are progressing towards that point. எனவே அதற்கான இன்புட்ஸ் தான் இங்கே வர ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அறிஞர்கள் அவர்கள் துறையிலிருந்து தந்து வருகிறார்கள். எனவே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பாகவும் மயிலை பாரதிய வித்யா பவன் சார்பாகவும் நமது நம்பிக்கை சார்பாகவும் இங்கே வருகை தந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும், கேட்டு சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நல் தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வணக்கம். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time,
they will become our strongest bond.